Hi friends, welcome to Recipe Guru by Sumathi. நம்ம இன்னைக்கு 50th வீடியோவில் இருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு ஆல். உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ முடியாது. ஸோ வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி 50th வீடியோ ஸ்பெஷல் வந்து ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு காரம் பண்ண போகிறோம். ஸோ ஜிலேபி அண்ட் ஆனியன் சமோசா இதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய இன்ஸ்டா ஹேண்டில் ரெசிபி குரு பை சுமதி அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நிறைய நியூ அப்டேட்ஸ் கொடுத்துட்டுருக்கேன். அண்ட் ஆல்சோ குக்கிங் டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிலேபிக்கு வந்து மைதா மாவு 1 கப்பு, 1/4 கப்பு தயிர் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ முதல்ல மைதா மாவு போடுறேன். அப்புறம் அரிசி மாவையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இப்போது அதுக்கு தேவையான ஃபுட் கலர் நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லோ கலரோ இல்லை ஆரஞ்சு கலரோ கேசரி கலரோ எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது 1/4 கப்பு தயிர். ஸோ 1 கப்பு மெஷருக்கு 1/4 கப்பு தயிர். ஸோ அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணி மேல் கொண்டு இப்போது நம்ம தண்ணி கொட்டி பிசிய போகிறோம். ஸோ தண்ணி வந்து ஒரு 3/4 கப்பு கிட்ட யூஸ் ஆகிருக்கு. ஸோ தண்ணி ஒரு மெஷர் மைதா மாவுக்கு 1/4 கப்பு தயிர், 3/4 கப்பு தண்ணி. இது வந்து எப்படி கன்சிஸ்டன்சி இருக்கணும்னா தோசை மாவு அளவுக்கு இருக்கணும். ஸோ நம்ம அதை எடுத்து நம்ம ஜிலேபியாக நம்ம குத்த போகிறோம். ஸோ அதனால் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அது இருக்கணும். ஸோ மாவை மூடி வைக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம அதை பண்ணலாம். இப்போ அதுக்குள்ளே சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு, ஸோ 1 கப்பு மைதாவுக்கு 1/2 கப்பு சர்க்கரை. ஸோ 1/2 கப்பு சர்க்கரை போட்டுட்டு 1 கப்பு வந்து தண்ணி கொட்டியிருக்கேன். ஸோ தண்ணி கொட்டுறது நான் வீடியோ எடுக்கலை. 1 கப்பு கொட்டியிருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் ஏலக்காய் போட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை கரைஞ்சி கொதிக்கும். ஸோ ஒரு 7 to 8 மினிட்ஸ் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் திக்காகட்டும். ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு சாஃப்ரான் போடுறேன், குங்குமப்பூ. இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு. கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும் அதுக்காக போடுறேன். ஆனால் அதே ஃபுட் கலர் எல்லோ கலரே ஒரு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் இதில் போடுறேன். ஸோ ஜிலேபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்கும், ஜாங்கிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுது, 1/4 மணி நேரம் ஆகிடுது. இப்போ ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கிங் சோடா வந்து நம்ம பண்ணரிச்சே போட்டுருந்தால் போதும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நான் அரிசி மாவு எதுக்கு போட்டேன்னு சொல்ல மறந்துட்டேன். அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மாவு வந்து நம்ம ஒரு சாஸ் பாட்டிலில் கொட்டிக்கலாம். சாஸ் பாட்டில் உங்கள் கிட்டே இல்லைன்னாக்கா பால் கவரில் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி அதை கொட்டிட்டு இன்னொரு சின்ன ஓட்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போது நான் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கொட்டியிருக்கேன், அது காஞ்சிடுத்து. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்டாக நம்ம இப்போது இந்த மாவை வச்சு ஜிலேபி குத்தலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்வீட் இது. ஸோ டக்குன்னு பண்ணிடலாம். அண்ட் இதை வந்து 2 பக்கமும் நம்ம போட்டு எடுத்து அந்த சுகர் சிரப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் போட்டுடலாம். நீங்கள் இது மாதிரி குத்தின உடனே அதுவே கொஞ்சம் நகர்ந்துக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்குவாங்க, ஒதுங்கி உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஸோ அப்போ அடுத்தது நம்ம அடுத்த ஜிலேபின்னு இப்போ போடலாம். ஸோ இப்போ நான் வந்து குத்தியாச்சு. இப்போ நான் வந்து வெயிட் பண்ணலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆனால் போதும். அப்புறம் ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவில் இருக்கணும், ஹையில் வச்சிடாதீங்க. மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப காந்தி போயிடும். ஏன்னா ரொம்ப மெல்லிசு இல்லையா, சீக்கிரம் வெந்துடும் இது. ஸோ இப்போ ஆயிடுத்து பார்த்தீங்களா, முடிஞ்சிடுது. இதை எடுத்து நான் டைரெக்டாக அந்த சுகர் சிரப் வந்து பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நான் இப்போ போட்டுடுறேன். ஸோ அந்த சுகர் சிரப்பில் போட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இருந்தால் போதும்,
நம்ம அடுத்த ஈடு போட்டு எடுக்கிறச்சே அதை எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஜிலேபி இப்போ ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ சுட சுட ஜிலேபி நீங்கள் சாப்பிடலாம். இப்போ நான் இன்னும் ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பாட்டிலில் கொட்டியாச்சுனாக்க ஜஸ்ட்டு இது மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக குத்தினா போதும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா, ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே நகர்ந்து உங்களுக்கு அடுத்து குத்துறதுக்கு இடம் கிடைக்கும். ஸோ இது மாதிரி இப்போது முதல்ல நான் இப்போ போட்டதை நான் இப்போ எடுத்துடலாம். ஸோ இப்போது ஜிலேபி இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ அதை எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது இப்போ நான் இந்த ரவுண்டையும் எடுத்து இப்போ நம்ம அந்த சுகர் சிரப்பில் போட்டுடலாம். ஸோ அது மாதிரி போட்டு எடுத்து தனியாக இன்னொரு பிளேட்டில் நீங்கள் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரொம்ப ஈஸி, யார் வேணால் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான ஜிலேபி இப்போது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். செம்ம கிறிஸ்பாக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஆனியன் சமோசாவுக்கு போகலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு மைதா எடுத்து 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சமையல் சோடா, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா. கொஞ்சம் இந்த கரகரப்பு கொடுக்கும் உங்களுக்கு, அதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ காஞ்ச எண்ணெய் இருந்தால் பெட்டர். ஸோ இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியமாக பிசிஞ்சிக்கணும். சப்பாத்தி மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது, சப்பாத்தி அளவுக்கு கூட லூஸாக இருக்கக்கூடாது. பூரி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். ஸோ இது நல்லா இப்போ ரெடியாக எடுத்து பாருங்கள். கொஞ்சோண்டு கடைசியாக எண்ணெய் குத்தி ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் குத்திருந்திங்கன்னா போதும். போட்டு நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி நல்லா பிசிஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். ஸோ இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். திரும்பி ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு 1/4 மணி ஆகிடுது. இப்போ நான் அதை உங்களுக்கு எப்படி இடணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம இதை உருட்டி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இது 5 உருண்டை, இந்த 1 கப்பு எடுத்தது 150 கிராம் மைதா. இதில் எனக்கு 5 உருண்டை, அதாவது ஒரு உருண்டையில் நம்ம 4 பண்ணுவோம் சமோசா. ஸோ 20 சமோசா ஆச்சு எனக்கு. இது நல்லா மெல்லிஸாக இட்டுக்கோங்க. நல்லா சப்பாத்தி இடுற மாதிரி நல்லா பெருசாக மெல்லிஸாக இட்டுக்கணும். ஸோ மைதா தான் உங்களுக்கு நல்லா இழுக்க வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் நல்லா மெதுவாக பெருசாக இட்டுக்கோங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 1த்தை 4ஆக ஆக்க போகிறோம். ஸோ ஒரு ரவுண்டில் நமக்கு 4 சமோசாஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இட்டாச்சு. ஸோ நல்லா பெருசாக இட்டுட்டேன். எவ்வளோ மெல்லிஸாக இட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி இட்டுடுங்க, எவ்வளோ மெல்லிஸாக முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக. இப்போ நான் 5 சப்பாத்தியும் அது மாதிரி பண்ணி வச்சேன், 5 உருண்டையும் இது மாதிரி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி கல் அடுப்பில் போட்டு லேசாக அந்த ஈரம் போகிற அளவுக்கு நம்ம அதை போட்டு எடுக்க போகிறோம். சப்பாத்தி மாதிரி ஃபுல்லாக வேக வச்சு எடுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு போட்ட உடனே எடுத்துடலாம். நம்ம ஜஸ்ட்டு அந்த வெட்னஸ் போகணும், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், நான் போட்டு உடனே எடுத்துட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். நம்ம அந்த ஈரப்பதம் போகணும், அதுக்காக தான் நம்ம போடுறோம். ஸோ அது மாதிரி இப்போ நான் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த 5 சப்பாத்தி மாதிரி இட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி இதை கட் பண்ண ஒரு நைஃப் எடுத்து இதை நம்ம 4ஆக கட் பண்ணிக்கலாம்.
ஸோ சாதாரண நம்ம குக்கிங்க்கு வச்சுருப்போம் இல்லையா கிச்சனில், அந்த நைஃபே போதும். அதை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். ஒரு கப்பில் 2 ஸ்பூன் மைதா போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு இது மாதிரி பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். ஸோ ஒரு கேரட்டை திருவி ஒரு வெங்காய பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சால்ட் 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், ஜீரா பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா இல்லை சோலை மசாலா 1/2 ஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபில்லிங் இப்போது ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம எப்படி இதில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கோன் மாதிரி பண்ணிட்டு இப்போ நம்ம பேஸ்ட்டு எதுக்காக பண்ணியிருக்கோன்னா அதை ஒட்டணும், அதுக்காக தான். ஸோ இது மாதிரி அந்த ஒரு ஷீட் எடுத்துட்டு கோன் மாதிரி பண்ணி அதில் நம்ம ஃபில்லிங் 3/4 ஃபில்லிங் போட்டால் போதும். 3/4 ஃபில்லிங் போட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த பேஸ்ட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் மைதா பேஸ்ட்டு, அதால் அந்த ஓரத்தில் அதை போட்டுட்டு அப்படியே அதை மடித்து விட்டுடுங்க. மித்து என்னோடய டாட்டரில் தான் அதை கோன் பண்ணின்னு இருக்கா. அவளும் சூப்பராக சமையல் பண்ணுவாள், ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுவாள், நல்லா பண்ணுவாள். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டா பாருங்கள் கோனை. ஸோ அந்த ட்ரையாங்கிள் இப்போ திரும்பி இன்னொரு பண்ணி காமிக்க சொல்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துட்டு அதில் ஒரு சைடில் அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு அடுத்த சைடை கோன் மாதிரி மடிச்சுண்டு அப்படியே ஜஸ்ட்டு ஒரு ரோல், அவ்வளோதான், கோன் மாதிரி ஆகிடும். அது அதுக்காக தான் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஸோ இப்போ அந்த வேர்க்கெல்லாம் பொட்டலம் கட்டி தருவாங்க, அந்த மாதிரி ஒரு பொட்டலம் கட்டுற மாதிரி ஜஸ்ட் ஒரு ரோல் பண்ணிவிட்டு 3/4 ஃபில்லிங் போட்டால் போதும். ஏன்னா ஃபுல்லாக போட்டால் அதை சீல் பண்ண முடியாது, அதுக்காக. அவ்வளோதான், ஓரத்தில் அந்த பேஸ்ட்டை போட்டு அப்படியே ஒட்டி விட்டுடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ சூப்பராக நம்மளோட சமோசா ரெடி ஆயாச்சு. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிட்டாக்கா அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ அவ்வளோ ஒன்றே ஒன்று பண்ணி காமிக்க சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்றே ஒன்று பண்ணுறா பாருங்கோ. ஸோ ஒரு சைடில் வந்து அந்த பேஸ்ட்டை தடவிண்டு அடுத்த சைடை அப்படியே ஒரு மடித்து கோன் மாதிரி ஆக்கிண்டு அதுக்குள்ளே நம்ம அந்த ஃபில்லிங்கை இப்போ போடுறோம், அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு பக்கம் பேஸ்ட்டு போடுறதுனால அதை ஒட்டின்றோம். இப்போ நல்லா சீலாக எடுத்து பாருங்கள் இந்த பக்கம். இப்போ வந்து அந்த மேல் போர்ஷனை சீல் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ இப்போது இது மாதிரி நம்ம எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட சமோசா ரெடி ஆயாச்சு. இப்போ நான் எண்ணெய் வச்சு அதை காஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் பொரிக்க போகிறேன். ஸோ இதுக்கும் அதே மாதிரி எண்ணெய் வந்து ஹையில் இருக்கக்கூடாது, மீடியம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியமோட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறது வந்து ராவாக இருக்கிறது, அதாவது அந்த ஆனியனும் சரி அந்த கேரட்டும் சரி பச்சையாக நம்ம வச்சுருக்கோம், அது வேகணும். அதனால் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துடணும். அப்போ தான் நம்ம உள்ளே நல்லா அது வெந்திருக்கும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் பொரித்து எடுத்தாச்சு. நம்மளோட சூப்பரான மொறு சமோசா ரெடி ஆயாச்சு. ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், வீட்டில் 2மே பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு சாஸ் தொட்டுண்டு சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நம்மளோட ஜிலேபி அண்ட் சமோசா ரெடி ஆயாச்சு, ஒரு காஃபியோட ரெடி ஆயாச்சு. ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.